வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். உங்க ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. அடுத்ததா இந்த 12 பாவங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப பாவங்கள் அப்படின்னு வரப்போ நமக்கு லக்னம் எங்க குறிக்கப்பட்டிருக்கோ அந்த லக்னம் அப்படிங்கறது 1ஆம் பாவமா எடுத்துக்கணும். அந்த 1ஆம் பாவத்திலிருந்து கிளாக் வைஸ் எண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு 12 பாவங்கள் வரும். அப்போ லக்னம் அப்படிங்கிற நமக்கு மிச்சம் இருக்கிற அந்த 11 பாவங்கள் என்ன மாதிரி வேலை செய்ய போகுது, எப்படி எல்லாம் அது பலன் கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 12 ராசி கட்டங்கள் இருக்கா, உங்க ஜாதகத்தை கையில வச்சிருக்கீங்க. அந்த ஜாதகத்துல லா அப்படின்னு எந்த ராசியில போட்டிருக்குதோ, எந்த கட்டத்துல போட்டிருக்கோ அது 1வது வீடு, அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 2வது வீடு, அதுக்கு அடுத்ததா இருக்கிறது 3வது வீடு. அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல 12 ராசிகள் வந்துடும். அப்போ இந்த ஜாதகருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கணும், ஒரு பரம்பரையை சார்ந்திருக்கணும் இல்லையா, அது 2ஆம் பாவம் சொல்லும். 3ஆம் பாவம் அங்கிறது நம்மளுடைய முயற்சிகளையும் வீரியத்தையும் விஜயத்தையும் சொல்லும். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படிங்கறத 3ஆம் பாவம் சொல்லும். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய் ஸ்தானம், நம்மளுடைய சொத்து, வண்டி, வாகனம், நம்மளுடைய சுகம், நம்மளுடைய கம்ஃபர்ட், நம்ம எந்த அளவுக்கு சௌகரியமா இருக்கோம் அப்படிங்கறத 4ஆம் பாவம் சொல்லும். 5ஆம் பாவமா எந்த ராசி வருதோ அந்த 5ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய பூர்வ புண்ணியங்களை பத்தி சொல்லக்கூடியது, நம்மளுடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை பத்தி சொல்லக்கூடியது, நம்மளுடைய எதிர்கால குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடியது, நம்மளுடைய குலதெய்வத்தை பத்தி சொல்லக்கூடியது. இதெல்லாம் 5ஆம் பாவத்துக்குள்ள வருது. அடுத்ததா நம்ம லக்னத்துக்கு 6வது ராசியா வருது நம்மளுடைய 6வது பாவம். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய கடன், நம்மளுடைய நோய், நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய போட்டி தேர்வுகள், இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ இந்த 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வேலைக்கு போவோமா, நல்ல ஒரு போட்டி தேர்வுகள்ல நம்ம ஜெயிப்போமா, நமக்கு உடல்ல என்ன மாதிரியான நோய்கள் வரும், நமக்கு கடன் வாங்குவோமா வாங்க மாட்டோமா, நமக்கு எதிரிகள் இருக்காங்களா இல்லையா, இதெல்லாம் இந்த 6ஆம் பாவத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 7ஆம் பாவம் அப்படின்னு வரப்போ 7ஆம் பாவம் அப்படிங்கிறது சமூகம், 7ஆம் பாவம் அப்படிங்கிறது களத்திரம், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய கூட்டாளி, 7ஆம் பாவம் என்பது நம்முடைய எதிராளி, 7ஆம் பாவம் என்பது நம்மளுடைய சந்திக்கக்கூடிய மனிதர்கள். நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு 7ஆம் பாவம். நமக்கு எதுக்க என்ன இருக்குதோ, நீங்க நிக்கிறீங்க, உங்க கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அது எல்லாமே 7ஆம் பாவம் தான். அப்போ 7ஆம் பாவத்து மூலியமா நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய கூட்டாளிகள் எப்படி இருப்பாங்க, நமக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் 7ஆம் பாவத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம், நம்முடைய ஆயுள் எப்படி இருக்கும். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய ஸ்தானம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புதையல் அதாவது அதிர்ஷ்டம்னா புதையல் தானே. அப்ப 8ஆம் பாவம்னா ஆயுள் இருக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு, விபத்து இருக்கு, தடை தாமதங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு. இந்த மாதிரி 8ஆம் பாவம் நமக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்துகள்லாம் வெளியில இருக்கு அப்படிங்கிறத எடுத்து சொல்லும். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம், தந்தைக்கான ஸ்தானம், தலங்கள், கோயில், இஷ்ட தெய்வங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், இது எல்லாத்தையும் 9ஆம் பாவத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மஸ்தானம், நம்மளுடைய ஜீவனஸ்தானம், நம்மளுடைய தொழில் ஸ்தானம். இவர் என்ன மாதிரி செயல்பட போறாரு, என்ன மாதிரி தொழிலை செய்ய போறாரு, என்ன மாதிரியான கர்மங்களை இவர் நிர்வகிக்க போறாரு அப்படிங்கிற இவரோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் இந்த 10ஆம் பாவத்திலிருந்து நமக்கு வெளிப்படும். அடுத்ததா 11ஆம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம், விஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லலாம். இந்த 11ஆம் பாவம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நமக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத எடுத்து சொல்ற பாவம் தான் 11ஆம் பாவம். அடுத்ததா 12ஆம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய தூக்கம் எங்க இருக்கு, 12ஆம் பாவத்துலதான் இருக்கு. நம்மளுடைய விரயம் எங்க இருக்கு, 12ஆம் பாவத்துல தான் இருக்கு. வெளிநாடு 12ஆம் பாவத்துல இருக்கு. நம்மளுடைய முதலீடுகள்லாம் இருக்குல்ல, முதலீடுகள் எங்க இருக்கு, 12ஆம் பாவத்துல தான் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி விரயங்கள் அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம். நம்ம என்னென்னலாம் இழக்க போறோம், இதுல இருந்தெல்லாம் நம்ம முதலீடு பண்ணி ஒரு லாபத்தை ஈட்ட போறோம் அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லக்கூடியது இந்த 12ஆம் பாவம். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பாக்குறப்ப லக்னம் எங்க இருக்கு, லக்னத்துல இருந்து 12 வீடுகள் என்னென்ன, அது என்ன மாதிரியான தன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்துருக்கோம் இல்லையா. இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்க ஜாதகத்தை கையில வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். சரியா? நன்றி, வணக்கம், பாய்.